எல்லாம் சிரிக்கிறாங்க. எதுக்கு படம் எல்லாம் ப்ரோ என் பையல இருந்தெல்லாம் தூங்கிட்டான் ப்ரோ. வில்லன் வந்து பாஸ் பண்ணிட்டு ஜாலியாக நடந்து வர தமிழ் படம் மாதிரி இருக்கு. ஒரே சிரிப்பா இருக்கு ப்ரோ. உள்ள பெரியவங்க பார்த்தா நம்ம சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சின்ன பசங்க பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை, நான் வீட்டில் வெயிலில் சுற்றின்னு இருக்கேன், ஏசியில் வந்து சும்மா பார்க்குறேன்ட்டு வந்து உட்காந்தா பிடிக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் யாருக்குமே பிடிக்காது. விஜய் டிவிலலாம் ஆட விட்டு பின்னாடி இப்படிலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு பயம் எதுவுமே இல்லை ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக நான் செகண்ட் ஹாஃபில் வந்தேன், ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் போய் பாருங்க. கண்டென்ட் பற்றி சொல்லக்கூடாது ப்ரோ, அது சீக்ரெட். ஆனால் நல்லா இருக்கு, எல்லாமே கலந்துருக்கு, நல்லா இருக்கு. ஹாரரா போய் காமெடியாக இருக்கு உள்ள. அந்த பேயெல்லாம் வந்து பயமே இல்லை மாதிரி போங்க, ஓகேவா தான் இருக்கு. கண்டென்ட் அது இல்லை ஒன்றும் இல்லை ப்ரோ. உள்ள ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓகேவா தான் இருக்குது. திவ்ய பாரதி அவங்களுக்காக போய் பார்க்கலாம், அவ்வளோதான். காமெடியாக தான் இருக்குது. இவர் வில்லன் வந்து பாஸ் பண்ணிட்டு ஜாலியாக நடந்து வர தமிழ் படம் மாதிரி இருக்கு. ஒரே சிரிப்பாக இருக்கு ப்ரோ. உள்ள ஒரே ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை அதான் பேச்சுலர் பார்த்தோமே, அந்தளவுக்கு இல்லை, ஒரு மாதிரி சுமாராக இருக்கு. யாருக்கெல்லாம் பிடிக்குமா? நல்லா விவரம் தெரியாத குழந்தைங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னா ஐயோ பேய் அப்படின்னு பார்ப்பாங்க. மற்றபடி நம்மளுக்கெல்லாம் ஒரே ஃபன்னு தான். சிஜே ஓகே, நல்லா இருக்கு, நார்மலாக தான் இருக்கு. ஜிவி ஒர்த்தா? அவர் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தார், செகண்ட் ஹாஃப் எங்கே போனான்னு தெரில, கழுத்துக்கு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரான்னு தெரில. திவ்ய பாரதி தான் இருந்தாங்க, திவ்ய பாரதிக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். மீடியமாக இருக்குது, ரொம்ப ஹாரராலாம் இல்லை, ஓரளவுக்கு தானே, ஆவரேஜ் தானே. ரொம்பலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதான் லாஜிக் வைஸ் அடிப்படுது. அங்கங்கே சில சீன்லாம் கடல்லேருந்து வெளியே வந்துடுறாரு, யார் தூக்கின்னு வந்தான்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் வெளியே இருக்காரு. நாங்களும் ஏற்றுக்கிட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் வராதிங்க, அவ்வளோதான். ஜாமி சூப்பராக இருக்குன்னா விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப தரமாகவே பண்ணியிருக்காங்க. அங்கங்கே தான் தெரியுது கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. மற்றபடி விஷுவல்ஸ் எல்லாம் அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு எந்தெந்த டெக்னிக்கலாக பண்ணுமோ அதெல்லாம் ஓகே தான். ரொம்ப புதுசாக அந்த விஷுவல்ஸ் தான். ஸ்க்ரீன் பிளேலாம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குல்ல. இப்போ அந்த ஸ்கிரிப்டை நம்ம கதையாக கேட்கும்போது நல்லாயிருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக. ஆனால் அந்த தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அங்கங்கே லேக் அடிக்குது. வெறும் ட்விஸ்ட் எல்லாம் நான் வைக்கிறேன்றதுக்கே வச்ச மாதிரி தான் இருக்குது சில. கண்டிப்பாக, ஏன்னா ஜாம்பின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு கடிக்கும், இது கொஞ்சது வந்து எல்லாரையும். எனக்கு தெரிஞ்சு அதுதான். பொண்ணுங்கள்லாம் வந்து பொண்ணுங்க பேய் தான் ஜாம்பின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மேலே ஏறி கீறுதுங்க, இதுதான் பண்ணுங்க. வேற எதுவும் கடிக்கல, கொல்லலை யாரையும். ஒரே ஒருத்தரை மட்டும் தூக்கி தண்ணியில் போடுது, ஏன் போடுதுங்கன்னு ஒன்றும் புரியல. லாஸ்ட்ல இதுதான் கதை, இதுக்கு தான் நான் இவ்வளோத்தையும் எடுத்தேன்ற மாதிரி ஒரு கிளாரிஃபை கொடுத்துட்றாங்க. இதுக்கோசமாக இவ்வளோத்தையும் நாங்கள் தாங்கிட்டு பார்த்தோன்ற மாதிரி தான் அது இருக்குது, வேற எதுவும் இல்லை. புரியல. இல்லை, நான் வீட்டில் வெயிலில் சுற்றின்னு இருக்கேன், ஏசியில் வந்து சும்மா பார்க்குறேன்ட்டு வந்து உட்காந்தா பிடிக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் யாருக்குமே பிடிக்காது. ஆக்டிங் எல்லாம் ஓகே ப்ரோ, ஆக்டிங் எல்லா இடத்துமே ஓகே. ஜிவின்னாலே அந்த பாட்டு ஏதாச்சும் ஒரு மியூசிக் கோசம் தான் வருது. அங்கங்கே பிஜிஎம் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. மியூசிக் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோதான். நார்மலாக இருக்குது, ஆவரேஜாக ஓகே ப்ரோ. ப்ரோ காமெடியே கிடையாது, ஒரு காமெடி கிடையாது. ஒரே ஒரு டபுள் மீனிங்கில் ஒன்று சொல்லுவாங்க, அவ்வளோதான். வேறுபடி காமெடிலாம் இல்லை. த்ரில்லர்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தெரில. மற்ற படம் மாதிரி அவர் இதில் அவ்வளோ பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம். புரியல என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அவரோட மியூசிக் வந்து அதில் அவரோட ஃபுல் எஃபெக்ட் அவர் கொடுக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அதுக்கேற்ற கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்டாக கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பேக் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த ட்விஸ்ட் அதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை சொதப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமேன்னு ஃபீல் ஆகுது. அது ஜாம்பி இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ நீங்களே ஜாம்பிட்றீங்க? அது ஆக்சுவலாக ஜாம்பி இல்லை, அது கொஞ்சம் அது கர்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. அது இவங்க வந்து இப்படி பொம்மை மாதிரி காட்டிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அது கர்ஸ்டு அதுதான் ப்ரோ. ஏதோ இந்த டான்ஸ் ஷோவில் இந்த விஜய் டிவிலலாம் ஆட விட்டு பின்னாடி இப்படிலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. ஒரு பயம் எதுவுமே இல்லை ப்ரோ. சவுண்டு மட்டும்தான், ஸ்பீக்கர்லாம் அதிருது தவிர பசங்க யாரும் பயப்பில்லை, எல்லாம் சிரிக்கிறாங்க. எதுக்கு படம் எல்லாம் ப்ரோ என் பையல இருந்தெல்லாம் தூங்கிட்டான் ப்ரோ. சத்தியமாக ப்ரோ இப்படி தான் இருந்தது. இப்போ திவ்ய பாரதி பேச்சுலர் பட அளவுக்கு இல்லை. ஏதாவது ஒரு சீன் இருக்குன்னு பார்த்தோம், பட் ஆனால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவங்க அந்த படத்தில் சீரியஸாக எதுக்கு இருக்காங்கன்னு தெரில. அவங்கள வச்சு ஏதோ எடுக்கிறேன்னு பேரில் சொதப்பிட்டாங்க.
அவங்க வந்து பேய்க்கு பயந்தாங்களா இல்லை சும்மா முழிக்கிறாங்களான்னு தெரியல. பயந்து ரியாக்ஷனே காணும் அவங்க மூஞ்சில. அடி வாங்குறாங்க, அவ்வளோதான். சில மாதிரி இருக்காங்க. இதுதான் பண்ணாங்க. ஃபுல்லாக சீல தான் நடக்குது. மற்றபடி அந்த விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது பெட்டராக இருந்தது இந்த வாட்டி தமிழ் சினிமாவில். புரியல எப்படி சொல்ல, இந்த த்ரில்லராக இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வரவங்களுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த விஎஃப்எக்ஸ் வந்து இந்த அட்வென்ச்சர் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எப்படா போர் அடிச்ச மாதிரி இருந்தது, எப்படா படம் முடியுன்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் லேக் ஆகுது படம். ஸோ படத்தில் வந்துட்டு ரொமான்ஸ் இல்லை. ஆக்சுவலாக மேமோட ஆக்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ சார் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மேம் அப்பப்போ வந்து அவங்க ப்ரெசன்ஸ் காமிச்சிட்டு போகிறாங்க. மற்றபடி சின்ன நிறைய ரோல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க படத்தில். ஸோ டேரக்டரோட ஹார்ட் ஒர்க் படத்தை நல்லாவே தெரியுது. பட் ஓகே, பட் அடுத்த சாரோட 26 மூவி இதோட நல்லா கிரேட்டாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். இல்லை ஹாரர் இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் கொஞ்சம் ஒரு சில விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓவராக வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் புது டிஃப்ரெண்ட் ட்ரை, யூஸ்வலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஹாரர் மூவி, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்டோரி ஓவராலாக. ஓகே, ஓவராலாக பார்க்கலாம் ஒன்ஸ், அவ்வளோதான். ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை, நம்ம எதிர்பார்த்த ஸ்டோரி மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, பயமுறுத்தலை. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் பயமுறுத்துகிற மாதிரிலாம் இல்லை. இது சி அட்வென்ச்சர்னு சொல்கிறாங்க, அது பிடிச்சிருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரோ அவனால தான் ப்ரோ பண்ணா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் எதுக்கு எத்தனை கத்தினே இருக்கானுங்க, எல்லாரும் வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். ஹாரர் தான் ப்ரோ, ஆனால் அது ஏதோ பேய் மாதிரி ஃபீல் ஆகல ப்ரோ. ஏதோ சாம்பி படம் மாதிரி இருந்துச்சு. எதுமா ஊன்னானுங்க, பயம் அவ்வளோவாலாம் இல்லை ப்ரோ. ஆனால் ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். வர்த்து தான் ப்ரோ. அந்த எஃபெக்ட்ஸ்க்காகலாம் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி எதுவும் அட்டெம்ப்ட் இது பண்ணதில்லை நம்ம இதில். நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பேய் வச்சு கொஞ்சம் சிரிப்பாக தான் ப்ரோ இருக்குது. அது பயம் வரல எனக்கு அவ்வளோவா. பட் இப்போ காஞ்சனா மாதிரிலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் வரல பார்த்தா. அந்த மாதிரிலாம் அது ஒன்றும் பயங்கரமாலாம் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, கதைப்படி நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது அந்த மேக்கப் மாதிரி இதெல்லாம் பயங்கரமாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். சிஜிஐ நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் இதுவாக தான். ஆனால் இந்த இதுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, அவங்களுக்கும் அவங்க டீசெண்டான ரோல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஜிவி ரோலாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ரோ, சின்ன பசங்களுக்கு தான் ப்ரோ பிடிக்கும். பெரியவங்க பார்த்தா நம்ம சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சின்ன பசங்க பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க.